الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا أحمد عبده ورسوله. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: فضل أيام الدنيا أيام العشر، أو كما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஜல்லஷானஹு வ தஆலாவினுடைய திருநாமம் கூறி என்னுடைய ஜும்மா பேருரையை ஆரம்பம் செய்கின்றேன். 7 வானங்கள் 7 பூமி அவ்விரண்டுக்கு மத்தியிலும் பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல ஜல்லஷானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் என்றென்றும் உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன் என்று மனதினால் அறிந்து நாவினால் சான்று பகர்கின்றேன். சாந்தி உலகத்திற்கு சத்திய மார்க்கத்தை ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சர்தாரே து ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாறுகளினது அடிச்சுவடுகளை தமது வாழ்க்கையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், கியாம பரிபந்தம் வாழும் முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகற்றுமா என்று பிரார்த்தித்ததன் பின்னால், நாட்களுக்கெல்லாம் நாயகமான ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய இறை அழைப்பை ஏற்று அவனுடைய இல்லமாம் பள்ளி வாயிலிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டி அல்லாஹும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்ன நல்ல பல விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எமக்கு சொல்லி செய்து காட்டி இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எவைகளில் இருந்து விலகி தவிர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று எமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட விடயங்களில் இருந்து முற்று முழுதாக விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வஸியத் என்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அன்பையும் அருளையும் நம் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் சொரிந்தருள்வானாக என்று வேண்டியதன் பின்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த மனிதர்களை பலவீனமானவர்களாக, அவசர புத்தி உடையவர்களாக அல்லாஹ் இந்த மனிதர்களை அல்லாஹ் படைத்திருக்கிறார். இந்த அவசர புத்தியோடு படைக்கப்பட்ட இந்த மனிதன் சென்ற வாழ்வில் நிகழ்ந்ததை போன்று எஞ்சி இருக்கக்கூடிய காலங்களிலும் இருந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதன் புனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக பல சந்தர்ப்பங்களையும்
பல அவகாசங்களையும் அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தில் சில நாட்களை விட சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். அதே போன்று சில மனிதர்களை விட சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். சில இடங்களை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் மாதங்களை எடுத்துக்கொண்டால், காலங்களை எடுத்துக்கொண்டால், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன இத்தத ஷுஹூர் இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா. அல்லாஹ் தஆலா 12 மாதங்களை அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த 12 மாதங்களில் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி சொல்லி இருக்கிறான். அந்த 4 மாதங்களில் நாம் வீட்டிருக்கக்கூடிய மாதம் துல்காதாவுடைய மாதம், அதை அடுத்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதை அடுத்து முஹர்ரமுடைய மாதம், இடைநடுவே வரக்கூடிய ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாட்களை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் சிறந்த நாளாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அரஃபாவுடைய தினத்தை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இரவுகளை எடுத்து பார்ப்போமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். இவ்வாறு இடங்களை எடுத்து பார்ப்போமேயானால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மஸ்ஜிதுல் அக்ஸா அமையப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தை, அதே போன்று மக்கா முகர்ரமா, அதே போன்று மதீனா முனவ்வராவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் நபவி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி சிறப்பாக இடங்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் மனிதன் சிறந்தவனாக உலகத்திலே வாழ்ந்து நாளை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிம்மதியானதாக, சந்தோஷமானதாக, சுருக்கமாக சுவர்க்கத்துக்கூடிய ஒரு மனிதராக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கிறான். அந்த அடிப்படையில் கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வீற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் துல்காதாவுடைய மாதத்தினுடைய இறுதி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஓரிரு தினங்களில் நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சங்கையான துல்ஹஜ்ஜுடைய மாதம் எங்களை வர இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதற்கான தலைப்பையும் பார்க்க இருக்கிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை பற்றி இதற்கு முன் பல ஜும்மாக்களில் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் சொல்லி இருப்பார்கள். இருந்தாலும் மனிதன் மறதியாளன் என்ற ஒரு அடிப்படையில் சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்தி என்னுடைய தலைப்புக்குள் செல்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துல்ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொல்கின்ற பொழுது எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம், மக்கமா நகருக்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றி வருவதில் தான் இருக்கிறது. ஆனால் இதை யார் செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது, வசதி படைத்தவர்கள், தனவந்தர்கள், அங்கு சென்று வருவதற்குரிய உடல் வலிமை சக்தி யாரிடத்தில் காணப்படுகிறதோ இவர்கள் தான் அந்த புனிதமான மக்கமா நகருக்கு சென்று அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வர வேண்டும். யாரெல்லாம் அந்த ஆசையோடு நியத்தோடு இருக்கிறோமோ அந்த புனிதமான காபாவை சென்று வருவதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வசதி படைத்தவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாடில் அவர்கள் செல்ல இருந்த பயணம் சென்று விட்டார்கள், சென்று கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, செல்லாமல் நாம் ஊரிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜு செய்த நன்மை, ஹஜ்ஜு செய்த பரிபூரண கூலிய அல்லாஹ் எதில் வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் உற்று நோக்கின்ற பொழுது, கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு கூறிய சகோதரர்களே, சஹீஹான ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. ஒரு மனிதர் மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வேண்டி வருகிறார், வருகின்ற பொழுது அவர் எப்படியான நிலைமையில் வருகிறார் என்றால், அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட கடமையை நிறைவேற்றியதற்கு பின்னால் அவருடைய எண்ணம், நான் மஸ்ஜிதில் ஏதாவது குர்ஆனுடைய அதே போன்று ஹதீஸுடைய ஏதாவது ஒரு கல்வியை கற்றுக்கொண்டு செல்வேன் அல்லது கற்பித்து செல்வேன் என்ற நியத்தோடு யார் மஸ்ஜிதுக்கு வருவார்களோ
இவர்களுக்கு ஹஜ் செய்த கூலி கிடைக்கும் என்று அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் லேசான முறையில் இந்த நன்மையை எங்களுக்கு அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தருகிறான். அதனால நாம் ஒவ்வொருவரும் புனிதமான சங்கையான ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள் எங்களுக்கு அங்கு சென்று செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டாலும் இங்கு சில அமல்கள் எங்களுக்கு இருக்கிறது. இவைகளை செய்கின்ற பொழுது ஹஜ் செய்த கூலி எங்களுக்கு கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பித்து விட்டாலே அதற்கு தனிச்சிறப்புகள், அதனுடைய ஆரம்ப 10 தினங்களுக்கு தனிச்சிறப்புகள் இருக்கிறது, தனி சிறப்புகள் இருக்கிறது. அத மனிதன் கடைபிடித்து நடப்பான் என்றால் இதர காலங்களில் அவன் செய்யக்கூடிய அமல் இபாதத்துக்கள் இருக்கிறது, இதற்கு கிடைக்கின்ற கூலியை விட மேலான கூலி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தருகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு தரக்கூடிய இந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் யாருமே கை நழுவ விடக்கூடாது. இதர காலங்களில், சென்ற காலங்களில் நாம் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தாது இருந்திருப்போம். ஆனால் இதற்கு பின்னிருந்தாவது நாம் சந்தர்ப்பங்களை பாக்கியமாக கருதி நன்மைகளை அடைந்து கொள்வதில் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் நாட்களில் சிறந்த நாள் என்று சொன்னார்கள் அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஸில்ஹிஜ்ஜாவுடைய 10 தினங்களில் செய்யக்கூடிய அமலுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, கண்ணியமானவர்களே, இந்த நாளில் செய்யப்படுகின்ற அமல் தொழுகையாக இருக்கலாம், குர்ஆன் ஓதுவதாக இருக்கலாம், திக்ருகள் ஓதுவதாக இருக்கலாம், ஔராதுகள், ஸலவாத்துகள், ஜகாத், சதகா, இது போன்ற அமல்களாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பன்மடங்கு நன்மைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் இதர காலங்களில் 5 கடமைகள் இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய கடமைகள் 5 இருக்கிறது. அந்த 5 கடமைகளையும் ரபீல் அவ்வல் மாதத்தை எடுத்தால் அந்த மாதத்தில் செய்ய முடியாது, முஹர்ரம் மாதத்தை எடுத்தால் செய்ய முடியாது, துல்காதா இதர மாதங்களில் இந்த 5 கடமைகளையும் ஒரு மனிதனுக்கு செய்ய முடியாது. ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்ப 10 தினங்களில், கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 10 தினங்களில் இந்த இஸ்லாத்துடைய 50 கடமைகளை செய்ய முடியுமானதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலத்தின் மீது சத்தியமாக என்று சூரத்துல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். வல் ஃபஜ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக. அல்லாஹ் ஒரு பொருள் மீது சத்தியம் செய்வான் என்று சொன்னால் அது கண்ணியமானதாக, மகத்துவமானதாக இருக்கிறது. அல்லாஹ் மகத்துவமானதின் மீது மாத்திரம்தான் அல்லாஹ் சத்தியம் பண்ணுவான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் வலையாலின் அஷ்ர், 10 இரவுகளின் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சத்தியமிடக்கூடிய இந்த 10 இரவுகள் எது என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜுடைய ஒரு வசனத்திலே சொல்லுகிறான். வயذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், எண்ணிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படுகின்ற அந்த தினம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த தினங்களை பற்றி முஃபஸ்ஸிர், அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், இது துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதே போன்று இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடைய ஒரு தஃப்சீரிலே அவர்களும் சொல்லுகிறார்கள், அதுதான் சரியானது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்று 10 தினங்கள் பொன்னான தினங்கள் இருக்கிறது. அதில் முதலாவது, கண்ணியமானவர்களே, முஹர்ரமுடைய ஆரம்ப 10 தினங்கள், அதே போன்று ரமலானுடைய கடைசி 10 தினங்கள், அதே போன்று துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்கள். இத்தினங்களில் செய்யப்படுகின்ற அமல் இபாதத்துக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அதிகமான கூலிகள் இருக்கிறது, அதிகமான சிறப்புகள் இருக்கிறது.
கண்ணியமானவர்களே, முன்னால் சொன்னதை போன்று அதிகமானவர்கள் ஹஜ்ஜி செய்து முடித்திருப்பார்கள். ஆனால் ஹஜ்ஜிக்கு சென்று கிடைக்கின்ற கூலியை போன்று நாம் கூலி பெறுகின்றோம். எப்படி கூலி பெறுகிறோம் என்று சொன்னால், அருமையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தினங்களில் நோன்பு நோட்பது சுன்னத்தாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்புகள் நோற்றிருக்கிறார்கள். ஏனென்றால் நோன்புகள் நோற்று நாங்கள் அதிகமான இபாதத்துக்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம். அதிகமானவர்கள் ஹஜ்ஜி செய்திருப்பார்கள். ஆனால் சிலர்களுடைய ஹஜ்ஜி சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளை கியாமத்துடைய நாளையில் அவர்களுடைய முகத்திலே எடுத்து எறியப்படும் என்று சொன்னார்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஹஜ்ஜிக்கு சென்று அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கின்ற பொழுது ஹஜ்ஜிக்கு செல்லாமல் இருக்கின்ற எங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹஜ்ஜி செய்த கூலியை வைத்திருக்கிறான் என்றால், நாங்கள் இப்படிப்பட்ட அமல்களில் எங்களை ஈடுபடுத்தாமல் இருப்பது எங்களுக்கு நாங்களே செய்து கொள்கின்ற கைசேதம். கண்ணியமானவர்களே, யார் இந்த 10 தினங்களில் 9 தினங்கள் நோன்பு நோட்பார்களோ இத்தினங்களுக்கு பெயர்கள் இருக்கிறது. 10 தினங்களில் 8வது நாளுக்கு யௌமு தர்வியா, 9வது நாளுக்கு அரஃபா, அதே போன்று 10வது தினம் யௌமுன் நஹர், அதே போன்று 11, 12, 13 ஐயாமு தஷ்ரீக். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 8 தினங்களில் நோன்பு நோட்பதின் மூலமாக அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தரக்கூடிய கூலி, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஹஜ்ஜி செய்த கூலியை அல்லாஹ் தருகிறான். ஒவ்வொரு நோன்பிற்கும் லைலத்துல் கத்ருடைய இரவில் அமல் செய்த கூலியை தருகிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நோன்பிற்கு கூலி அல்லாஹ் எங்கும் சொல்லவில்லை. அல்லாஹ் சொன்னதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்புக்கு கூலி நானே என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமலானுடைய கடைசி 10 தினங்களில் 21, 23, 25, 27, இன்னும் ஒரு ரிவாயத் இப்னு ஹிப்பானுடைய ரிவாயத்துல 30 என்று வந்திருக்கிறது. இந்த ஒற்றைப்படை தினங்களில் நாம் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடுவதற்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். தூக்கங்களை விழித்து எங்களுடைய வேலை சோழிகள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த தினத்தை அடைவதற்காக நாம் எவ்வளவு முயற்சிகளை செய்கிறோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட முயற்சிகள் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த நோன்பை நோட்பதின் மூலம் அல்லாஹ் இப்படிப்பட்ட நன்மைகளை வைத்திருக்கிறார் என்றால், நாம் இதர காலம் சென்ற காலம் சென்று விட்டது, அது திரும்பி வருவது கிடையாது. சொல்லுவார்கள், நேரம் என்பது தங்கத்தை போன்று என்று சொல்லுவார்கள். சென்ற காலம் நேரம் திரும்பி வருவது கிடையாது. எங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவு கபராக இருக்கிறது. கபரு அழைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த கபருக்குள் செல்வதற்கு முன்னால் நாம் இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்து நாம் நட்பாக்கியவான்களாக ஆகுவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோமாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி கிரந்தத்திலே ஹதீஸ் பதிவாகிறது, உலக நாட்களில் மிக சிறந்தது துல்ஹிஜ்ஜாவினுடைய இந்த 10 நாட்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சிறப்பான இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்களில் ஒன்றுதான் உம்ரா. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் ஒரு உம்ராவை செய்கிறார் என்றால், ஒரு உம்ரா மற்றொரு உம்ராவுக்கு இடையிலான பாவங்களுக்கு பரிகாரம் என்பதாக அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய கூலி, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கிடைக்கக்கூடிய கூலி சுவர்க்கம். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது என்பதாக அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நாம் இத்தினங்களில் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்வோம். அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 10 தினங்களில் 9வது தினம்தான் அரஃபாவுடைய தினம். அரஃபா என்பது மிகவும் பெருமதி வாய்ந்த
ஒரு நாள் தான் அந்த அரஃபாவுடைய நாள். ஏன் சொல்கிறோம் என்றால், இஸ்லாம் பூர்த்தியாக்கப்பட்டது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து காட்டினார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இந்த குர்ஆனுடைய வசனம் இறங்கியது அரஃபாவுடைய தினத்தில. முழு இஸ்லாமும் உங்களுக்கு பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது என்பதை அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்துல சொன்னாங்க. நிறைய விஷயங்களை சொன்னாங்க. மானத்தை பத்தி சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய உடைமைகளை பத்தி சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வசனம் இறங்கியது அரஃபாவுடைய தினம். காபிர்கள் யஹூதிகள் சொன்னார்கள், இந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், எங்களுக்கு இறங்கியிருக்கும் என்று சொன்னால், நாங்கள் இத்தினத்தை ஒரு பெருநாளாக குதூகலமாக ஆடல் பாடல்களோடு இந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுவோம் என்று சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால நாம் இந்த அரஃபாவுடைய தினத்தில நோன்பு நோட்பதினால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமான கூலிகளை வைத்திருக்கிறான். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், மன் ஸாம யௌம அரஃபா குஃபிர லஹு மா தகத்தம மின் ذنبி. யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோட்பார்களோ இவர்களுடைய பின்னைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் என்று சொல்லி காட்டினார்கள். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு துஆ யௌம் அரஃபா. இந்த அரஃபாவுடைய நாள் இருக்குது, கேட்கப்படுகின்ற துஆ அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுகிறது. ஏன் கபூல் செய்யப்படுகிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா துனியாவுடைய வானத்துக்கு வருகிறான், வந்து அடியார்களிடத்திலே கேட்கிறான். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறீர்கள், தேவையுடையவர்கள் யார் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் அடியார்களிடத்திலே வந்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் இத்தினத்தில் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். எவ்வளவு தேவையுடையவர்களாக நாம் இருக்கிறோம். உலகத்திலே நாம் தேவை கண்டு கொண்டிருக்கிறோம். உலகத்திலே தேவைகள் உலகத்தோடு முடிந்துவிடும். ஆனால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களை நாம் இத்தினத்தில் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இத்தினத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லட்சோப மக்கள், எண்ணிட முடியாத மக்கள் நரக விடுதலை அளிக்கப்படுகிறார்கள் இந்த அரஃபாவுடைய நாளில். அதனால் நாம் நரகத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாகவும் இந்த நாளை நாம் கழிக்க வேண்டும். அதே போன்று சொன்னார்கள், சியாமு யௌமு அரஃபா அஹ்தஸிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹா கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு அரஃபாவுடைய நாள்ல நோன்பு நோட்கிறார்களோ நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி முன்னைய ஒரு ஆண்டுடைய பாவம், பின்னைய ஒரு ஆண்டுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இத்தினத்தில் அதிகமாக நோன்பு நோற்றோம், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் செய்வோம். அதே போன்று கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இத்தினத்தில் அதிகமாக தக்பீர் முழக்கங்கள், தக்பீர்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அரஃபாவினுடைய அந்த சுபஹில் இருந்து தக்பீர் ஆரம்பமாகிறது. எங்களில் அதிகமானவர்கள் வெட்கப்படுவது இந்த தக்பீரை சொல்லுவதற்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அடியார்கள். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அடியார்கள் என்றால் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதில் என்ன இருக்கிறது? அல்லாஹ்வை நாங்கள் உள்ளத்தால் உறுதி கொண்டு இருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதில் என்ன இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக தக்பீர் முழக்கங்களில் ஈடுபடுவோம். கண்ணியமானவர்களே, இந்த தக்பீர் விடயத்தில் நாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், கடை பஜார்களுக்கு சென்றால் அங்கு அதிகமாக தக்பீர்கள் ஓதுவார்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுவார்கள். தக்பீர் சொல்லக்கூடிய மக்களை உருவாக்குவார்கள். மக்களிடத்திலே சொல்லுவார்கள், நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள், இந்த நாளில் அதிகமாக தக்பீர் ஓத வேண்டும், தக்பீர் சொல்லுங்கள் என்று அந்த தக்பீரை ஓதி வழி நடாத்தி இருக்கிறார்கள். அதனால் நாமும் என்ன செய்வோம், எங்களுடைய வியாபார ஸ்தலங்களில் நாம்
தக்பீர்களை முழங்கிக் கொண்டிருப்போம் அன்றைய நாளில். அந்த நாளை நாங்கள் ஹயாத்தாக்க வேண்டியவர்கள் முஸ்லிம்களாகிய நாங்கள் தான். அதனால எங்களுக்கு தான் அந்த சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய தினங்களில் ஒரு நாள் தான் அந்த அரபாவுடைய நாள். அதனால அதிகமாக தக்பீர்கள் ஓதுவோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஹஜ்ஜு பெருநாள் மறுதினம் யௌமுன் நஹர், அது அறுத்து பலியிடுகின்ற ஒரு நாள். குர்பான் என்று நாங்கள் சொல்லுவோம், குர்பானுக்குரிய நாள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், தொழுங்க, அடுத்ததாக அருங்க, அறுத்து பலியிடுங்க, குர்பான் கொடுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருநாளுடைய தினத்துல நாங்க தொழுகைக்கு வருகிறோம். தொழுது விட்டு எங்களுடைய உறவினர்களோட அன்பாக பாசமாக சலாம் சொல்லி முசாஃபஹா செய்து முஆனகா செய்து கோபதாபம் இல்லாமல் ஒற்றுமையாக சிரித்த முகத்தோடு அவர்களோடு பேசுவோம். யாரெல்லாம் உறவினர்களை விட்டு பிரிந்திருப்போமோ சேர்ந்து நடப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய தினத்திலே சொன்ன ஒரு விடயம்தான் ஒற்றுமை. குடும்ப பிரிவினைகள் இல்லாமல் இருப்பதற்கு சொல்லி காட்டினார்கள். குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் இந்த குர்பானுடைய அமல். குர்பானுடைய அமல் என்று சொன்னால் நானும் நீங்களும் இன்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த குர்பானுடைய அமலை செய்யணும் யாருண்டா, யார்கிட்ட வசதி இருக்குதோ, யார நாங்க தனவந்தர் என்று நினைச்சு கொண்டிருக்கிறோமோ இவங்க மட்டும்தான் செய்யணும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லை கண்ணியமானவர்களே, அப்படி இல்ல. பெருநாளுடைய தினத்துல உடுப்படவை வாங்கிட்டு சமைச்சு சாப்பிடுறதுக்கு மேல் மிச்சமா யாருக்கெல்லாம் இருக்குமோ இவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த குர்பான் இன்று தனித்து கொடுக்கக்கூடியவரும் கூட குறையாக யாரும் நினைக்காதீங்க. தெரியாமத்தான் செய்றீங்களோ என்று தெரியல, கூட்டாக சேர்றாங்க. தனித்து கொடுக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் கூட்டாக சேர்ந்துடுறாங்க. அதையும் எப்படி சேர்றாங்கடா, 7 பேர்ல ஒரு ஆளாக சேர்ந்துடுறாங்க. கண்ணியமானவர்களே, யாருக்கு தனித்து குர்பான் கொடுக்க முடியுமோ அவர் தனித்து கொடுக்கட்டும் என்று அருமை நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பிராணிய பார்க்க இல்ல. லா யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். உள்ளத்துல அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்குதா என்று மாத்திரம் தான் அல்லாஹ் பார்க்கிறான். இதை மட்டும் தான் அல்லாஹ் பார்க்கிறான். யாரெல்லாம் தனித்து இந்த குர்பானை கொடுக்கிறாங்களோ, இந்த உம்ஹியாவை நிறைவேற்றாங்களோ, உலகத்துல பாரமா இருக்கலாம், கொடுக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னவர்கள் தள்ளாடக்கூடிய வயதுல கிடைச்ச தன்னுடைய மகனை கூட அறுத்து பலியிடுமாறு அல்லாஹ்வுடைய கட்டளை. மகன் ஒன்று கிடைச்சா நான் ஒரு நேர்த்து செய்வேன் என்று நேர்ந்திருந்தாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னவர்கள். அவர்கள் செய்த ஒரு வேலையைத்தான் நானும் நீங்களும் செய்ய போறோம், செய்கிறோம். இவங்கள் அறுக்கிறதுக்கு ரெடியாகிற நேரம் ஷைத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியிடத்துல சொன்னார், உனக்கு தெரியாதா உன மகனை எங்க கொண்டு போறாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்ய போறாருன்னு தெரியுமா? மகனை அறுக்க போறாரு. எப்ப கிடைச்ச புள்ள? 80 வயசுக்கு பிறகு கிடைச்ச புள்ள. இந்த புள்ளைய அறுக்க போறாரு. யாரு சொல்றான்? ஷைத்தான் சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை எடுத்துக்கொண்டு போறாங்க. ஒரு கையில கத்தி, இன்னொரு கையில கயிறு எடுத்துக்கொண்டு போறாங்க. ஷைத்தான் சொன்னான், ஈனிறக்கம் இல்லையா உங்களுக்கு? எப்ப கிடைச்ச புள்ள உங்களுக்கு இந்த புள்ள? இந்த புள்ளைய நீங்க அறுக்க போறீங்களா? கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்டவன் தான் ஷைத்தான். ஷைத்தான் விட மாட்டான். ஆனால் நான் தனித்து ஒரு மாட்டை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹ்ட தக்வா பயம் இருக்க வேண்டும். செய்யக்கூடிய அவன் அல்லாஹ்வுக்காக வேண்டு மாத்திரம் உள்ளத்தில் இருக்கணும். அவர் பார்க்கிறாரு, இவர் பார்க்கிறாரு, நான் பெரிய மாடு கொடுத்த, விலை உயர்ந்த மாடு கொடுத்த என்று என்ன பெருமையா பேசணும் என்று கொடுக்கிறதுக்கு கிடைக்கிற கூலி அல்ல இது. அல்லாஹ்வுக்காக வேண்டி தக்வாவோடு யார் கொடுப்பாங்களோ இவங்களுக்கு கொடுக்கிற கூலி. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்க அந்த மாமிசத்தை அறுத்து மாமிசத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? ஏழைகளுக்கு கொடுக்கிறோம்.
ஏழைகளுடைய துஆ பெருமதியானது. ஏன் பெருமதியானது? முதலாவது சுவர்க்கம் போகக்கூடியவர்கள் ஏழைகள். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஒன்று, நாம் கொடுத்த பிராணியில நாம் எல்லாம் நினைச்சிருப்போம், நான் இவ்வளவு இறைச்சு கொடுத்துட்டேன், இவ்வளவு பெருசு, இப்படி அப்படி என்று நினைப்போம். அதல்ல. கியாமத்துடைய நாளையில மீதானுடைய தராசியில நாங்க கொடுத்த மாடு இருக்குது. மாடு வசதி உள்ளவர் தனித்து ஒரு மாடு கொடுக்க வேண்டும். இந்த மாடு கொடுக்கிறாரு, இவர் கொடுத்த அந்த மாட்டினுடைய எவ்வளவு முடி இருக்கிறதோ அந்த முடியின் அளவு நன்மை கிடைக்கும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பறவையுடைய ரூபத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மீதானுடைய தராசியில நாங்க கொடுத்த அந்த குர்பான் கொடுக்கப்பட்ட பிராணியுடைய குழம்பு, எலும்புகள், தோல், இவைகள் எல்லாம் வரும். கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த நன்மையை நாங்க கை நழுவ விடுறா, எங்களை போல நஷ்டவாளிகள் உலகத்துல யார் இருக்க முடியும்? இது யாரு? தனியே கொடுக்க வசதி இருக்கிறவங்க. எல்லாருக்கும் இந்த கூலி கிடைக்கும். இருந்தாலும் தனியே யாருக்கெல்லாம் கொடுக்கலுமோ, நம்மட ஊரை பொறுத்த வகையில அதிகமானவர்களுக்கு இந்த குர்பான் தனித்து கொடுக்க இயலும். ஒரு மாடு எனக்கு கொடுக்க இயலாண்டா ஒரு ஆட்டை கொடுக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் மூணாவது கட்டம், 3 பேர் சேர்ந்து அல்லது 5 பேர் சேர்ந்து, அதிக மேலாண்டா 7 பேர் சேர்ந்து கூட்டாக ஒரு மாட்டை கொடுக்கலாம். ஆட்டை கொடுக்க இயலாது, ஆடு கொடுக்க இயலாது. ஆட்டையும் மாட்டையும் சொல்லுகிறேன் என்றால், எங்க நாட்டுல ஆடு மாடு இது 2 மட்டும்தான், ஒட்டகம் இல்லை. முதலாவது ஒட்டகம், 2வது மாடு, 3வது ஆடு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஏழாத கட்டத்துல இந்த கூட்டு குர்பான் பல இடங்கள்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால கூட்டாக சேர்ந்து, இதற்கு என்ன வழி இருக்கிறது? கூட்டாக கொடுப்பதற்கு, எங்களுடைய பணங்களை தயார் செய்வதற்கு நாம் எவ்வாறு இந்த பணத்தை திருடுவது, எவ்வாறு சேர்ப்பது என்ற முயற்சியில் பல வழிகள் நான் சொல்லி நீங்கள் வழங்க வேண்டிய தேவை கிடையாது. உங்களுக்கு மத்தியிலே அந்த ஏற்பாடுகள் இருக்கலாம். இருந்தாலும் கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் கொடுப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. எங்களுடைய ஊரை பொறுத்த வகையிலே வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் கூட்டாக சேர்ந்து அங்கு கொடுக்காமல் எங்களுடைய ஊர் என்று ஊரை பார்த்து ஊருக்காக வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? ஊருடைய மக்கள் இதனுடைய பங்கை பெற்றுக் கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த கூட்டு குர்பான்ல நாங்க எல்லாரும் ஒரு 7 பேர் சேர்ந்துட்டோம் என்று சொன்னா, உலகத்தில் இன்றைக்கு எடுத்து பாருங்க, நாங்க வீணாக எதற்கெல்லாம் எங்களுடைய சல்லியை செலவழிக்கிறோம். இந்த சல்லி செலவழிக்கப்பட்ட முறைய அல்லாஹ் கியாமத்திலே கேட்கத்தானே போறான். அந்த கேள்விக்கு பதில் சொல்லாம வெச்ச கால நகர்த்த முடியாது. கண்ணியமானவர்களே, நாம் இதற்காக வேண்டி பணத்தை சேர்த்தோம், இதற்காக வேண்டி செலவழித்தோம், இதற்காக எடுத்த பிராணியை அல்லாஹ்வுக்காக வேண்டி குர்பான் செய்தோம் என்றால், இதற்கு அல்லாஹ்விடத்தில் கூலி அல்லாஹ்விடத்தில் சொல்ல முடியும். பணத்தை நான் நல்ல வழிக்கு சேர்த்தேன், இப்படி நன்மையான விடயத்திலே செலவழித்தேன் என்று அல்லாஹ்விடத்திலே சொல்ல முடியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நாங்க உலகத்துல கொடுக்கக்கூடிய பிராணியை கொண்டு மதிப்பையும் புகழையும் யாரும் எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்து இந்த அமல செய்யறதுக்கு முன் வராதீங்க. இதற்கு எந்த கூலியும் இல்லாம போயிடும். கூலி கிடைக்கணுமா, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற அந்த தக்வாவை உள்ளத்துல வளர்த்து கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி மாத்திரம்தான் இதை கொடுக்கிறேன். ஏன்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா. நீங்க கொடுத்த பிராணியுடைய இரத்தம், மாமிசம், கண்ணியமானவர்களே, இதை கொண்டு அல்லாஹ் நாங்க இதை கொடுத்துட்டோம், பெருசா கொடுத்தாரு, விலை உயர்ந்ததை கொடுத்தாரு என்று அல்லாஹ் பார்க்க மாட்டான். அல்லாஹ் பார்ப்பான், உள்ளத்துல இறையச்சம் இருக்குதா, தக்குவா பயம் இருக்குதா, இதை மட்டும்தான் பார்ப்பான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால இந்த விடயத்துல நாம் எல்லாரும் கரிசனை செலுத்துவோம். நாம் எல்லாரும் இந்த விடயத்துல இயன்ற அளவு இன்னும் நாட்கள் இருக்கிறது. நாளை பெருநாள் என்றால் அதற்கு முன்னாலேயும் எங்களுக்கு கொடுக்க முடியும். இயலாமல் அல்ல. கண்ணியமானவர்களே, உதாரணமாக ஒன்றை சொல்லுகிறேன். எங்கட ஊர்ல வளமையாக மாடு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால்,
குறைவான முறையிலே தான் இங்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. ஆனா 2 கிலோ இல்லாட்டி 1.5 கிலோ இப்படிதான் இறைச்சி கிடைக்கும். கூடுதலாக கொடுத்தோம் என்று சொன்னால் அதை விட கூடுதலாக அதிகமான மாமிசத்தை சாப்பிட்டு துவா செய்யக்கூடிய மக்களாக ஏழை மக்கள் இருப்பாங்களே, இதை சிந்தனை கொண்டு வருவோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் விரும்பக்கூடிய தினங்கள்ல செய்யப்படுகின்ற அமல், அல்லாஹ் இதர காலங்கள்ல கொடுக்கின்ற கூலியை விட அல்லாஹ் இதற்கு பன்மடங்கு கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, ரமலானுக்கு அதாவது ரமலானுடைய 10 தினங்களுக்கு பின்னால் சிறந்த தினங்கள் 10 தினங்கள் என்று சொன்னால், ஒரு ரிவாயத்திலே அது துல்ஹிஜ்ஜாவினுடைய ஆரம்ப 10 தினங்கள். நாம் அந்த லைலத்துல் கத்ர் அடையறதுக்கு எவ்வளவு முயற்சி, ஆனால் இது லேசாக இந்த நன்மை எங்களுக்கு கிடைக்குதுண்டா நாங்க இந்த நன்மையை அடையறதுக்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வோம். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அடிப்படையில யாரெல்லாம் உம்ஹியாவை நிறைவேற்றணும் என்று நியத்து வச்சிருக்கிறோமோ இவங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. எங்கட இஷ்ட பிரகாரம் எங்களுக்கு எதையுமே செய்ய இயலாது. இஸ்லாம் என்பது லேசி, ஆனா நாங்க இந்த அடிப்படையில தான் இந்த அமலை நாங்க செய்யணும். செய்யற நேரம் தான் பரிபூரண கூலி நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா அரத்தும் ஹிலாலதில் ஹிஜ்ஜா வைதா அராதா அஹதுக்கும் அய்யுமாஹிய ஃபல்யும்சிக் அன் ஷஅரிஹி வ அல்ஃபாரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரெல்லாம் அதாவது துல்ஹிஜ்ஜாவினுடைய குறை கண்டு விட்டது என்று சொன்னால், யாரெல்லாம் இந்த குர்பானியுடைய அமலை நிறைவேற்ற தயாராக இருக்கின்றீர்களோ இவர்கள் எல்லாம் இவர்களுடைய நகங்களை களையக்கூடாது, இவர்களுடைய முடிகளை அகற்றக்கூடாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். இதெல்லாத்தையும் எப்ப நாங்க செய்யணும் என்றா, கண்ணியத்துக்குரியவர்களே, இது பிறை கண்டதிலிருந்து நாம் பெருநாளுடைய தொழுகைக்கு பின்னால் இந்த குர்பானுடைய அமல் முடித்ததற்கு பின்னால் தான் எங்களுடைய நகங்கள் எங்களுடைய முடிகளை எங்களுக்கு அகற்ற முடியும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவரைக்கும் நாங்கள் பொறுமையாக இருக்கின்ற பொழுது இதற்கும் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கூலிகள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசிய விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நல்லவர்களாக சாலிஹானவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த உம்ஹியாவுடைய அமலை செய்ய இருக்கிறார்களோ அவர்களுக்கு இறையச்சத்தை உள்ளத்தில் போட்டு விடுவாயாக. இதற்காக வேண்டியே செய்யக்கூடிய அந்த மனப்பான்கை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வாயாக, தொழில் துறவுகளில் பரக்க செய்வாயாக. நோய் நம்பலங்களில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் நோய்களை குணமாக்குவாயாக. யா அல்லாஹ் தக்வாவோடு வாழக்கூடியவர்கள் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவர்கள் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ஊருடைய உலமாக்களை பொருந்திக் கொள்வாயாக, அவர்களுடைய வாழ்க்கையில் பரக்க செய்வாயாக. ஊர்ல இருக்கக்கூடிய அரபு மதரசாக்களை பொருந்திக் கொள்வாயாக, பெண்கள் மதரசாக்களை பொருந்திக் கொள்வாயாக, பாடசாலையை பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நல்ல கல்வி ஞானத்தை கொடுத்தருள்வாயாக, பிரயோஜனமான கல்விகளை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் இதற்காக முயற்சிக்கிறார்களோ அவர்கள் முயற்சியை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்றெடுத்து மன்னரையில் வாழுகின்ற பெற்றோர்களுக்கு யா அல்லாஹ் உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்தருள்வாயாக. இல்மை கற்று தந்த ஆசான்களுக்கு யா அல்லாஹ் வாழ்க்கையில் பரக்க செய்வாயாக, அவர்களுடைய இல்மில் அபிவிருத்தி உண்டாக்குவாயாக. இந்த ஊருடைய நிர்வாகிகளை பொருந்திக் கொள்வாயாக, அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الطاعات، ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم والبدعة فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغضى. وعليكم بالصدق فإن الصدق ينجي والكذب يهلك. وعليكم بإحسان
فإن الله يحب المحسنين ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحب الدنيا فتكونوا من الخاسرين ألا وإن النفس لن تموت حتى تستكمل رزقها فاتقوا الله وأجملوا في الطلب وتوكلوا فإن الله يحب المتوكلين وادعوه فإن ربكم مجيب الداعين فاستغفروه يمددكم بأموال وبنين فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد وأزواجه وذريته فإن النبي صلى الله عليه وسلم قال أرحم أمتي بأمتي أبو بكر رضي الله عنه وأشد في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي رضي الله تعالى عنهم وفاطمة سيدة النساء أهل الجنة الحسن والحسين سيدا شباب أهل الجنة ونزواج الطاهرات أمهات المؤمنين وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة واليهود والنصارى والمشركين ودمر أعداءك وأعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العليم العظيم الجبار يذكركم يشكركم ويزيدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون